பிரிஞ்சது பிரிஞ்சதுதான், உறிஞ்சது உறிஞ்சதுதான் என்று கடும் சுணக்கம் காட்டி வருகிறார் கௌதமி. இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பேர் இருந்தும் கமல்ஹாசனுக்கும் கௌதமிக்கும் இடையிலான பிணக்கை சரி செய்து பிரச்சனையை தீர்த்து வைக்க யாராவது வந்தால்தானே. ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. இன்னும் கமல் மீது இருந்த கோபத்தை துளி கூட குறையாமல் இருக்கிறார் கௌதமி என்பதுதான் முக்கியமான விஷயம். சில தினங்களுக்கு முன் வந்த கமல்ஹாசன் பிறந்த நாளுக்கு கூட கௌதமியிலிருந்து ஒரு வாழ்த்து வரவில்லை. இருவரும் பிரிந்து பல வாரங்கள் ஆகிவிட்டன. இருந்தாலும் சூடு குறையாமல் இருக்கிறார் கௌதமி என்பதற்கு அந்த சம்பவம் தான் கடுமையான எக்ஸாம்பிள். ஒரு FM ரேடியோ ஸ்டேஷன் ஒன்றில் பேட்டிக்காக அழைத்திருக்கிறார்கள் இவரை. சாதாரணமாக துவங்கிய பேட்டி தெறிக்க தெறிக்க சூடானது அந்த ஒரு கணம்தான். நீங்க ஏன் கமல் சாரை பிரிஞ்சிங்க என்று கேட்டார் RJ. இதுக்கு பதில் சொல்ல விரும்பல என்று முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடிக்க பதில் சொன்ன கௌதமி அடுத்த கேள்வியில் படக்கென்று இடத்தையே காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டார். அது என்ன கேள்வி அப்படின்னா, ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நீங்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியது விளம்பரம் தேடத்தானே அப்படின்னு. ஏன்பா இப்படி வெந்த புண்ணுல வெங்காயத்தை தடவுறீங்க?